குறள் கூறும் அறம். தூய்மையான அன்பின் சிறப்பினை போற்றி புகழ்கிறார் அன்புடைமை என்ற இவ்வதிகாரத்தில். அன்பு ஒரு முதலீடு. எவ்வளவு போடுகிறோமோ அதற்கும் மேலே அன்பானது நம்மை தேடி வரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கண் நீர் பூசல் தரும் என்று ஆரம்பிக்கிறார். அன்பு வெள்ளத்தை அணை போட்டு தடுத்து நிறுத்த முடியாதாம். ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் காட்டும் ஒரு காட்சி. அனுமனை இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தினால் கட்ட அனுமனும் கட்டுப்படுகிறான். அனுமன் கட்டுப்பட்டதும் துக்கத்தினால் ரம்பை போன்ற தேவஸ்திரீகள் அழுகின்றனராம். இவர்களை ராவணன் இலங்கையில் அடைத்து வைத்திருக்கிறான். அரக்கன் கையில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கும் இவர்கள் அனுமன் அரக்கர் வசமானதை பார்த்ததும் பொங்கி அழுகிறார்களாம். அதுவும் ராவணன் பார்த்து கொண்டிருக்கும் போதே. ராவண பயம் இருந்தும் கண்ணீரை அடக்க முடியவில்லையாம் அவர்களால். இதுதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்பது. அன்புடையார் சிந்தும் கண்ணீரே அவருடைய அன்பை பிறருக்கு உணர்த்திவிடும். அன்பில்லாதவர்கள் உலகில் உள்ள எல்லாம் தன்னுடையதாகவே எண்ணுகிறான். அன்புள்ளவனோ தன் உடலையும் உள்ளிருக்கும் எலும்பையும் மற்றவருக்கான உதவியிலேயே ஈடுபடுத்துவர். இதனையே அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற குறளில் கூறுகிறார் வள்ளுவர். இதற்கு புராணத்தில் ஒரு நிகழ்வு உண்டு. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட யுத்தத்தில் அசுரர்களை வெல்ல சக்தி வாய்ந்த ஆயுதம் தேவைப்பட்டது. அப்போது ததிசி என்ற மகரிஷி யோக பலத்தால் தன் உயிரை விட அவரின் முதுகெலும்பை கொண்டு தேவ சிற்பியான விஸ்வகர்மா உண்டாக்கிய ஆயுதம்தான் வஜ்ராயுதம். சுதர்சன சக்கரத்திற்கு அடுத்து சக்தி வாய்ந்தது இது. இப்படிப்பட்ட வஜ்ராயுதத்தை கொண்டு தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் அசுரர்களை வென்றதாக கூறுவர். எல்லோரிடத்திலும் அன்புள்ளம் கொண்டு வாழ்தலே பூரணமான பலனை ஒருவனுக்கு தரும். உண்மையான அன்பு பிறரிடம் ஆர்வத்தை வளர்க்கும். அதோடு ஒன்று கலந்து வாழும் பண்பை உண்டாக்கும். பிறகு அதுவே அனைவரிடத்தும் நட்பையும் வளர்க்குமாம். உலகில் இன்பமாக வாழ்பவர் பெரும் சிறப்புக்கெல்லாம் காரணம் அவர் அன்பை அடிப்படையாக கொண்டு வாழ்தலேதான். அதோடு அன்பு அறம் ஒன்றுக்கே துணையாகவும் இருக்கும் என்பர். ஆனால் உண்மையில் தவறான பாதையில் செல்லுபவர்களையும் அறமற்ற செய்கை செய்பவர்களையும் அன்பினாலேயே மாற்றி நல்வழிப்படுத்தவும் துணையாக இருக்கும் என்கிறார் வள்ளுவர். அறத்திற்கே அன்பு சார்ப என்பர் அறியார், மரத்திற்கும் அத்தே துணை என்ற குறளில் இதனை வலியுறுத்துகிறார். எலும்பில்லாத புழு போன்ற உயிர்களை வெயில் வருத்துவது போல் அன்பில்லாத மனிதர்களை அறம் வருத்தும். அதனால் பாலைவனத்தில் உலர்ந்த மரம் தளிர்த்தும் பயன் இல்லாதது போல் உள்ளத்தில் அன்பின்றி நடத்தும் வாழ்க்கையும் பயனற்றது. அன்பில்லாதவருக்கு வெளி உறுப்புகளான கை, கால் முதலியன இருந்தும் பயனில்லை. அன்பு கலந்து வாழும் உடல்தான் உயிருள்ள உடலாகும். அது இல்லாத உடல் வெறும் தோல் போர்த்திய எலும்பு கூடாகவே கருதப்படுமாம். அன்பின் வழியது உயிர் நிலை. அத்தில்லார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பே சிறந்த அறம், அன்பே அமைதிக்கான வழி. அக்காலத்தில் சிபி சக்கரவர்த்தி ஒரு புறாவை பருந்திடமிருந்து காப்பாற்ற தன் உடலின் சதையை அப்புறாவின் எடைக்கே கொடுத்ததாகவும், அவ்வாறே ஒரு முல்லை கொடி கொழு கொம்பில்லாது தவிப்பதாக எண்ணிய பாரி வள்ளல் தான் வந்த தேரையே முல்லை கொடி படர கொடுத்ததாகவும் சங்க இலக்கியம் கூறுகிறது. அன்பின் உச்சமல்லவா இவைகளெல்லாம். ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.